உலகின் மிகவும் பிரபலமான சின்னங்களில் ஒன்றான ஈஃபில் டவர் விற்பனை செய்யப்பட உள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது கற்பனை போன்று கூட உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையாகவே ஈஃபில் கோபுரத்தின் 137 ஆண்டுகள் பழமையான ஒரு பகுதி விற்பனைக்கு வருகிறது. ரூபாய் 1 கோடியில் இருந்து நீங்களும் இந்த உலக அதிசயத்தை வாங்கலாம். பிரான்சின் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவர் 1889ஆம் ஆண்டு உலக கண்காட்சிக்காக பிரெஞ்சு புரட்சியின் நூற்றாண்டை நினைவு கூறும் வகையில் பொறியாளர் குஸ்டாவ் ஈஃபில் அவர்களால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது. 300 மீட்டர் உயரமுள்ள இக்கோபுரம் 1887 முதல் 89 வரை 2 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. இரும்பு லேட்டிஸ் கட்டமைப்பில் அமைந்துள்ள இது உலகின் மிக உயரமான மனிதனால் கட்டப்பட்ட அமைப்பாகவும் பாரிஸின் முக்கிய அடையாளமாகவும் திகழ்கிறது. முதலில் இந்த கோபுரம் வெறும் 20 ஆண்டுகள் மட்டுமே நிலைத்திருக்கும் நோக்கில் கட்டப்பட்டது. ஆனால் அதற்கு மாறாக இது ஒரு உலகளாவிய கட்டிடக்கலை சின்னமாக கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது. 1889 முதல் 1930 வரை உலகின் மிக உயரமான கட்டிடமாக இருந்த இந்த உலக அதிசயம் 1991இல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று ஈஃபில் டவர் உலகின் மிக பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவே மாறிவிட்டது. இந்நிலையில் ஈஃபில் கோபுரத்தின் அசல் சுழல் படிக்கட்டின் ஒரு பகுதி வரும் மே 21 அன்று ஏலம் விடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி ஈஃபில் கோபுரம் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டான 1889ஆம் ஆண்டை சேர்ந்தது. ஆர்ட்கேரியல் நிறுவனம் ஒருங்கிணைக்கும் இந்த ஏல விற்பனை இப்போதே உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1889ஆம் ஆண்டு முதலில் ஈஃபில் டவரில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அரிதான அசல் சுருள் படிக்கட்டுகளின் அமைப்பு 2.75 மீட்டர் உயரமும் ரிவெட்டட் ஸ்டீல் கொண்டு உருவாக்கப்பட்ட 14 படிகளையும் கொண்டது. இது ஒரு காலத்தில் கோபுரத்தின் 2வது மற்றும் 3வது தளங்களை இணைத்தது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு எத்தனை பேர் இந்த படிகளில் ஏறி இருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். 1983ஆம் ஆண்டு ஈஃபில் டவரில் மேற்கொள்ளப்பட்ட பெரிய அளவிலான நவீனமயமாக்கல் பணிகளின் போது புதிய லிஃப்ட்டுகள் பொருத்தப்பட்டதால் அசல் படிக்கட்டுகளின் சில பகுதிகள் அகற்றப்பட்டனர். ஆனால் அதுவும் உலக அதிசயங்களில் ஒன்று என்பதால் அவற்றை வீசி எறிவதற்கு பதிலாக 20 பகுதிகள் ஏலம் விடப்பட்டனர். சில பகுதிகள் பாரிஸ் அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டனர். மற்றவை ஏலம் விடப்பட்டு இப்போது இந்த படிக்கட்டின் சில பகுதிகள் ஏற்கனவே சுதந்திர தேவி சிலை போன்று பிரமிக்க வைக்கும் இடங்களில் நிறுவப்பட்டுள்ளனர். இப்போது ஏலத்திற்கு வரும் 8.5 அடி உயரமுள்ள இந்த பகுதி அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஏலத்தின் லாட் நம்பர் 1 ஆகும். இது 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு தனியார் சேகரிப்பில் கவனமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இன்று ஈஃபில் டவரை பராமரிக்கும் அதே நிபுணர்களை கொண்டு சீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த படிக்கட்டின் மதிப்பு சுமார் 1,20,000 முதல் 1,50,000 யூரோக்கள் வரை இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 1.1 முதல் 1.4 கோடி வரை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் முந்தைய ஏலங்களில் ஒரு பகுதி சுமார் ரூபாய் 4.5 கோடிக்கு மேல் விற்பனையாகியுள்ளது. பல செல்வந்தர்களுக்கு இதை ஏலம் எடுக்க திட்டமிட்டுள்ளதால் விலை தாறுமாறாக எகிற வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. ஈஃபில் கோபுரம் இவ்வளவு நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும் வகையில் முதலில் வடிவமைக்கப்படவில்லை. இன்று அது காதலின் அடையாளமாக கம்பீரமாக நிற்கிறது. இந்த ஏலத்தின் வாயிலாக ஈடு இணையற்ற ஒரு நினைவு பரிசை உங்கள் இல்லத்திற்கே கொண்டு வரும் அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது.